உயரத்திலிருந்து உன்னதத்திலிருந்து உம் கரத்தை நீட்டி உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி அப்பா கண்மலையில் மேல் எங்களை நிறுத்தின தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். எல்லாம் சொல்லுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்தவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்தவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு செய்த தேவனே, அப்பா எங்களுக்கு நன்மை மாத்திரம் செய்த தேவனே, அப்பா எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் எண்ணங்களையும் எங்கள் ஏக்கங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை தவிர எங்கள் புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்பி எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எவ்வளவு அருமையாக அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து நடத்துகிறீரே. எங்கள் தலை குனிய விடாமல் ஆண்டவரே, எங்களை தலையை நிமிரச் செய்த தேவனே உமக்கு நன்றி. அப்பா உங்களுடைய தயை எவ்வளவு பெரியது, உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரியது, உங்களுடைய அன்பு, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது ராஜா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஆமென். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. யெகோவா ஈரே,
தேவன், நீர் என்னை நடத்துகிற தேவன். அப்பா, அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற நீர் மனுபுத்திரன் அல்லவே அல்ல. நீர் சொல்லுகிற நீர் எங்கள் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நினைவு கூர்ந்தப்பா எங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் வரை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற தேவன், என்னை போஷித்து நடத்துகிற தேவன், என்னை தாங்குகிற தேவன், என்னை உயர்த்தின தேவன், என் கேடகமே, என் மகிமையே, எனக்கு பாதுகாப்பா இருந்த தேவன். உண்மையே நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஆமாப்பா, உங்களை மட்டும்தான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. உமக்கே ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எல்லாம் எழுந்து நின்று சொல்லுவோமா? துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கே எங்களுடைய எல்லா துதிகளும் ஆண்டவரே. அப்பா, உம்மை தவிர நாங்கள் யாரை உயர்த்துவோம் ஆண்டவரே? உம்மை தவிர நாங்கள் யாரை உயர்த்துவோம்? உம்மை தவிர யாரை நாங்கள் போற்றுவோம்? அப்பா, போற்றப்படத்தக்க ஒரே நாமத்தை உடையவரே. அப்பா, மாம்சமான யாவையும் உம்மை துதிக்கின்றதற்கு நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லையே ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர். அப்பா, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீரே. அப்பா, எங்கள் தாயின் கருவில் நாங்கள் தோன்றின நாள் முதல் அப்பா எங்களை நீர் பாதுகாத்து அப்பா அற்புதமாக ஒரு குறைவும் இல்லாத நல்ல குழந்தையாக எங்களை வெளியே எடுத்தவர் நீர் ஆண்டவரே. என் கருவை உம் கண்கள் கண்டன. அப்பா, நீர் என்னை இந்த நாள் வரை ஆண்டவரே, எங்களை இந்த நாள் வரை நீர் எங்களை வளர்த்தி எங்களை நீர் பராமரித்திருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் திட்டங்களை வகுத்து நீர் அவைகளை எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறீரே. உமக்கு நன்றி. இன்னும் செய்ய போகிறீரே. உமக்கு நன்றி. முடிவு பரியந்தம் கைவிடாமல் எங்களை நடத்த போகிற தேவனே, உமக்கு நன்றி. உம்மை மாத்திரம் நம்புவேன். நீரே எங்கள் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் எல்லாவற்றிற்கும் நீர் ஒருவரே பாத்திரர். உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துவோம். உம்மையே துதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம். எங்கள் வழிகளை எல்லாம் நீர் விசாலமாக மாற்றுகிற தேவன், எங்களை நடத்தின தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இன்னும் வல்லமையாக விளங்க நீர் கிருபை செய்யும், வழி நடத்தும். மீட்பர் என்பர் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க கர்த்தர் நல்லவராக இருந்தார் எனக்கு? ஹல்லேலூயா. நான் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்கு மிகவும் நல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு மிகவும் நல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் நன்மை தவிர ஒன்றும் செய்யாத தேவன். இவன் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து அடுத்து என்ன செய்யணும், அடுத்த மாதம் என்ன செய்யணும், அடுத்த வருஷம் என்ன செய்யணும் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக பிளான்லாம் போடுவாங்க. அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக நம்மளுக்காக திட்டங்களை வகுக்கிறது அவர் தான். ஹல்லேலூயா. நம்மளுடைய திட்டங்களை நம்ம செயல்படுத்துறதும் அவர் தான். முடிவு பரிந்தம் நடத்தி நம்மளுக்கு ஜெயத்தை தருகிற தேவனும் அவர் தான். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவரை உயர்த்தி, அவர் கிருபைக்கு காத்திருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது மாத்திரம் தான் வேலை. ஹல்லேலூயா. ஸோ கீழ்ப்படிதல் டிசிப்ளின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவர் சொல்கிற அவரோட வார்த்தையை கேட்டு அவர் கிருபைக்கு காத்திருக்கிற ஜனங்கள் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எழுந்து நின்று சில பாடல்களை, பழைய பாடல்களை, நம்மளாம் எல்லாம் தெரிஞ்ச பாடல்களை பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகமாக எதுவும் பிளான் பண்ண மாட்டேன்.
சில பேருக்கு வந்து இந்த உலகத்து மக்கள் வந்து அதை இந்த மாதிரி சொன்னால் என்ன நினைப்பாங்க, இட் சவுண்ட்ஸ் வெரி இர்ரெஸ்பான்சிபிள் இல்லையா, எதுவுமே பிளான் பண்ண மாட்டியே, ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய அன்பை ருசித்த, அவருடைய வழிநடத்துதலை ருசித்த நம்ம அவருடைய பிள்ளைகளாக நமக்கு தெரியும், He is a responsible God. ஹல்லேலூயா. அவர் நமக்காக பொறுப்பேற்ற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போட்ட திட்டம் வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களோட கூட இந்த திட்டத்தை ஆசீர்வதிச்சிருக்கார். உங்கள் திட்டம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யுவர் பிளான் இஸ் ஃபெயிலியர், பி மோர் ஹாப்பி. ஹல்லேலூயா. உங்கள் திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் சந்தோஷப்படுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக அதை விட பெரிய திட்டங்களை வைத்திருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம திட்டத்தை விட அவர் திட்டம் ரொம்ப பெருசாக இருக்கும், விவரிக்க முடியாது, நம்மளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய திட்டத்தை நமக்காக வைத்து ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அவருக்கு நன்றி சொல்லுவோம். செங்கடலை பிளந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எரிகோ மதிலை இடிக்க செய்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த 8 மாதங்களும் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருந்தார். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றியால் பாடுவோம், அவரை உயர்த்துவோம். அல்லேலூயா. சேர்ந்து நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. செங்கடல்களை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, எங்கள் தேவனே. செங்கடலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே இந்நாள் வரையில் மாதயவாய், தயவாய் மாதயவாய். தாங்கியதே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், ஆமென். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானம் இது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானம் இது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், ஆமென். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார், இயேசு எந்தன் முன்னே. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும் எல்லா மதிலும் துதியினால் இடிந்து. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். என்றும் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு,
அவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நீர் ஒருவரே நல்லவர் நீரே வல்லவர் உம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் எங்களை பாதுகாத்தீரே அவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் மறுபடியும் சொல்லுவோமா நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாளும் என்று பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு ஹல்லேலூயா 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 ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தின தேவன் செங்கடை தம்முடைய கரத்தினால் ரெண்டாய் பிளந்த தேவன் அந்த தேவன் நம்மை நடத்துகிறார் ஹல்லேலூயா எவ்வளவு பெரிய தேவன் நாம் சில நேரத்தில் வந்து நம்மை நடத்துகிறார் நம்மை உயர்த்துகிறார் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை போஷிக்கிற தேவன் எல்லாம் நம்ம நம்புறோம் ஆனா அவர் எவ்வளவு பெரிய தேவன் அதை மறந்துடுறோம் ஹல்லேலூயா அவர் எவ்வளவு பெரிய தேவன் நம்மை நடத்துகிறவர் சாதாரணமான ஆள் இல்லை ஹல்லேலூயா நம்மை நடத்துறான்றது விசுவாசிக்கிறோம் ஆனால் நம்மை நடத்துகிறவர் எவ்வளவு பெரிய தேவன் புரிஞ்சுக்கணும் இந்த எல்லாத்துலையும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனில் எல்லா இடத்துலையும் ஒரு ஹைரார்கி ஸோ கீழே ஒருத்தருக்கு பாஸ் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் அதுக்கு மேலே வந்து அப்படியே டைரக்டர் அப்படின்னு போயிட்டு கடைசியில் சிஇஓ அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து அதுக்கு மேலே ஒரு எல்லா பவருக்குமே மேலே ஒரு பவர் இருக்கு ஹல்லேலூயா ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவருக்கு மேலே ஒன்றுமே கிடையாது ஹல்லேலூயா He is the ultimate supreme power. Hallelujah. அவருக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அவருக்கு நிகராம ஒண்ணும் கிடையாது எல்லாமே அவருக்கு கீழே தான் அப்பேற்பட்ட தேவன் தான் நம்மை நடத்துகிற தேவன் Hallelujah. The Lord who is guiding us who is supporting us is the ultimate supreme power. Hallelujah. அதை விசுவாசிச்சு Hallelujah நம்மை பலவானாய் மாற்றின தேவன் நம்மை நீதிமானாக மாற்றின தேவன் வல்லமையாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு எது நல்லது அறிவினை பார்த்து செய்கிற தேவன் நம்மேல் நினைவாய் இருக்கிற தேவன் ஹல்லேலூயா அவரை உயர்த்துமா இன்னொரு பாடல் பலவானாய் என்னை மாற்றினவர் நீதிமானாய் என்னை மாற்றினவர் எனக்காக யுத்தங்களை செய்கிற தேவன் சத்ருவை எனக்காக முன்னின்று துரத்துகிற தேவன் எல்லாம் சேர்ந்து பாடுவோம் இஸ்ரவேலின் மகிமை அவர் ஹல்லேலூயா அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவர் என்னை பலவானாய் மாற்றினார் பலவான் என்று அழைத்திருக்கிறார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் முடிவு வரைந்தவர் பலவானாய் என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கிறவர் பலவானாய் என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கிறவர் எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் ஆமென் எனக்காக யுத்தங்கள் நீ என்னுடைய தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்னை உன்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் நம் பாவங்களை மன்னித்து நம் குற்றங்களை நீக்கி நம்மை குணமாக்கி நம்மை கை தூக்கி ஒவ்வொரு நாளும் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர் பலத்த பராக்கிரமசாலியை நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர் கழுகு பறக்கிற பட்சியை போல நம்மை பாதுகாக்கிறவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி சுமந்து நம்மோடு கர்ஜிக்கிற சிங்கம் போல் நம் பட்சமாய் இருக்கிற தேவன் அவரை எல்லாம் சேர்ந்து உயர்த்துவோம் வாங்க சேர்ந்து அடுத்த சரணத்தை சேர்ந்து பாடுவோம் நீ என் தாசன் என்றவரே நான் உன்னை மறவேன் என்றவரே நீ என் தாசன் என்றவரே நான் உன்னை மறவேன் என்றவரே பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே சாபங்கள் யாவையும் நீக்கினீரே பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே சாபங்கள் யாவையும் நீக்கினீரே மீட்டுக் கொண்டேன்
பயப்படாதே பயப்படாதே என்று சொன்ன தேவன், பயப்படாதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. நம்மோடு இந்த நாள் வரை துணையாய் நிற்கிறார். பயப்படாதே என்று எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் யாருக்கும், அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் பயம் இருக்காது. அல்லேலூயா. பயந்துகிட்டே விசுவாசிக்க முடியுமா? முடியாது. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா பயம் இருக்காது, பயந்தீங்கன்னா விசுவாசம் இல்லை. ரெண்டுக்கும் ஒரே இடத்துல இடமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மை பலவானாய் மாற்றி இருக்கிறார். பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நம்மோட துணையாய் இருக்கிறார். அவர் பறந்து காக்கும் பட்சியை போல நம்மை பாதுகாக்கிறார். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல நமக்காக யுத்தம் செய்ய வருகிறார். அல்லேலூயா. என்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை மாத்திரம் செய்திருக்கிற தேவன், நமக்கு துணையாளராக இருக்கிற தேவன், அவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல எபினேசராக இருக்கிற தேவன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்வேன். எல்ரோய் என்னை கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா ராஜா, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆமாப்பா, எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வல்லமையுள்ள தேவனே அப்பா, வல்லமையுள்ள தேவன், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, ஒரு நாளும் மறக்கலையே. மனதார நன்றி சொல்லுவோம். மறவாமல் நினைத்தீரையா, இனிமேல் நினைவாய் இருக்கிறீரே. அப்பா, இரவும் பகலும் உண்மையை நாங்கள் நினைத்து, நீர் செய்த நன்மைகளை நினைத்து, நீர் நடத்திய விதங்களை நினைத்து, நீர் எங்களை பாதுகாத்ததை நினைத்து, நீரை தாங்கினதை நிறுத்தி, அப்பா எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன். என்னை நினைத்தீரே. ஸ்தோத்திரம். தீனீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், சுகமானேன், என் குடும்ப மருத்துவ வைத்தியர் அவர்தானே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. கோடி கோடி நன்றி அப்பாவுக்கு நன்றி, சர்வ வல்லமை உடையவருக்கு நன்றி ஆண்டவரே. கோடி கோடி நன்றி ஐயா. அவர் தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைத்தீரையா, தள்ளாடும் இடமில்லை. மறுபடியும் ஒரு முறை கூட தடைகளை உடைத்து, ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமா எங்களுக்கு வழியை திறந்து கொடுத்து, சாதாரணமான வழி அல்ல.
ஹைவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போட்டு கொடுத்தீங்களப்பா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி வாக்குத்தத்தம் பேச்சினீரே. கோடி கோடி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். எந்த இரவானாலும் சரி, எந்த பகலானாலும் சரி, என்னை நினைத்துக் கொண்டே இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு உண்டு. என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஐயா. கோடி கோடி கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரே. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த 8 மாதங்களிலும் நம்மை நடத்தி இந்த 9வது மாதத்திலே கொண்டு நிறுத்தி இருக்கிறாரே. எத்தனை பேர் 2 கைகளை உயர்த்தி 2 கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து இருதயத்தை உடைத்து ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் உடையும் பொழுதுதான் புறம்பான மனுஷன் அழுவான். புறம்பான மனிதனுடைய கண்ணிலே கண்ணீர் வரும். ஆமே. உடைந்த இருதயத்தோடு ஹல்லேலூயா, நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தர் எனக்கு செலுத்தின எல்லா நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுவோமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் அப்பாவை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. எபனேசர், இதுவரையிலும் அவர் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இது தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீர் என்னுடைய எல்ரோயி. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க என்னுடைய எல்ரோயி ஆண்டவரே. என்னையும் உம்முடைய கண்கள் கண்டதே. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் ஒரு நிமிஷமாகிலும் இமை பொழுதாகிலும் உம்முடைய கண்களை விட்டு விலகி நான் வாழ முடியாது. ஆண்டவரே, எங்களை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர், எங்களை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை போல அவர் என்னை அனுப்பி இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. ஒருபோதும் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. He is with me. அவர் என்னோடு இருக்கிறார். நான் நடந்த அவர் நடக்கிறார். ஹல்லேலூயா. நான் நின்ன அவர் நிற்கிறார். ஆமென். நான் நித்திரை செய்தால் அவர் எனக்காக விழித்திருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். பகலிலும் இரவிலும் என்னோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக. ஹல்லேலூயா. ரபபபன சந்தர பபபபப ஒரே மன சந்துரி பபபபன கதுரி. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. என் மேல் அவர் நோக்கமாய் இருக்கிறார். ஒரு நதி உண்டது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும்
உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஆதி காலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறவர். இந்த காலை வேளையிலே சகாயம் பண்ணுகிற கர்த்தர் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அந்த சரணத்தை கூட இணைந்து பாடுவோமா? எபனேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. ஹல்லேலூயா. இதுவரை உதவி நீரே. எபனேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி. முன்னாடி முன்னாடி வாங்கம்மா, இடம் இருக்கா? கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி ஐயா. ஒருவேளை இந்த ஆராதனையில பலவீனத்தோடு நீங்க வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்தில் என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. அது எனக்கு பயமாகவும் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த பயத்தின் மத்தியிலே ஒரு சின்ன வெளிச்சம், இருளின் மத்தியிலே ஒரு சின்ன வெளிச்சம் இருப்பதை போல, இல்லை இல்லை, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். என்னுடைய பலவீனத்திலும் அவருடைய பலன் என்னிலே பூரணமாய் விளங்கும். ஓ ஹல்லேலூயா. என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். என்னுடைய கால்களை இடைகட்டுகிறவர் கர்த்தர். என்னை மான்களின் கால்களை போல பலப்படுத்துகிறவர் அவர். நான் தள்ளாடி கொண்டிருக்கும் பொழுது, நான் தளர்ந்து நிற்கும் பொழுது அவர் என்னை விட்டு, என்னோடு இருந்து என்னை விட்டு விலகாதவராய் இருக்கிறாரே. அந்த சரணத்தை இணைந்து பாடுவோமா? பலவீன நேரங்களில் எல்லாரும் முழு பலத்தோடு சொல்லுங்க. அந்த இடத்துல, வியாதிப்பட்ட இடத்துல கையை வைங்க. கையை வச்சு சொல்லுங்க, நான் சுகமானேன், நான் சுகமானேன். என் அப்பா சொல்றாரு. ஆமென். நல்ல மருத்துவர் சொல்லுகிறார், நல்ல வைத்தியர் சொல்லுகிறார். வைத்தியர்களை கொடுத்தவர், மருந்தை கொடுத்தவர், மருத்துவர்களை கொடுத்தவர். சுகமானேன். மறுபடியும் மார்போடு வச்சு ஒரு கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, தடைகளை உடைத்தீரே, தடைகளை உடைத்தீ. இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு முன்னே சில தடைகள் காணப்படுகிறது அல்லவா? ஓ, இந்த மாதத்துல எனக்கு இந்த தடைகள், பிரச்சனைகள் இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஓ, அவர் என்னை எனக்கு சகாயம் செய்வார். என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறவர்
ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமானவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர் அவர் இருந்தவர், கடந்த காலத்திலும் அவர் இருந்தார். ஓ, அவர் இருக்கிறவராக இருக்கிறார், அவர் வரப்போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He is unchanging. சொல்லுங்க, நீங்க மாறாத தேவன். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய தேவன் கூட. ஓ, இஸ்ரவேலின் தேவன் மாத்திரம் அல்ல, அவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். அவர் ஒருவரே கனத்தில் நன்மைகள் மறுபடியும் இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் ரெண்டு கையெடுத்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர். இந்த 8 மாதங்களை முடிக்க பண்ணின எனக்கு, உதவி செய்த எனக்கு 9வது மாதத்தை நடத்த தெரியாதோ? ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். எதிர்க்கிறவர்கள் எனக்கு முன்னே கடந்து வரும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஓ, ராணுவங்களை, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, ராணுவத்தை அடக்கும் வல்லமையை உடையவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் அவர் சுட்டரிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் பார்த்தால் சுட்டரியும். ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் சுட்டரிந்து போகும். ஓ, யாரும் யுத்தமும் அவருக்கு தேவையில்லை, எந்த மனிதனுடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. அவர் சர்வ வல்லமை உடையவர். எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி எதிர்க்கிறவர்
வாலிப தம்பிங்க வாலிப பிள்ளைங்க பாடுங்க ஹalleluya. முடியாதவங்க உட்கார்ந்து ஆராதிங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும். அளவில்லா அன்பிற்காக சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம், நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர், தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, தன்னை நோக்கி பார்க்கிறவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன், அவருடைய கண்ணீர்களை துடைக்கிற தேவன், அவருடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தைரியப்படுத்துகின்ற இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில நடந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில நிலையங்கி தரித்தவராய் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையும் கனவும் நிறைந்தவராய் எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு வஸ்திரத்தை தொட்டதை போல இந்த காலை ஆராதனையிலே எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரை நாங்கள் விசுவாசத்தோடு தொடுகிறோம். அவருடைய காயங்களை தொடுகிறோம். சொல்லுங்க, அவருடைய காயங்களை தொடுகிறோம். அந்த வலது கையை உயர்த்தி நீட்டி சொல்லுங்க, உம்முடைய காயங்களிலே வல்லமை உண்டு, உம்முடைய தழும்புகளிலிருந்து தெய்வீக வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தொடுகிற விசுவாசத்தோடு தொடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே, ஆவிக்குள்ளே, ஆத்துமாவுக்குள்ளே, சரீரத்திற்குள்ளே, இருதயத்திற்குள்ளே ஒரு செக்கனா மகிமை இறங்குவதாக, ஒரு ஆவியின் அபிஷேகம் தேவ ஜனத்தை நிரப்புவதாக. சந்துரியா ஓரேதன சகரந்துனி வமானியாந்தராதி ஔரபாதன சகாதனாதியா ஓரதை காணமே சந்தராதினாதியா. எங்கள் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ, he is worthy. அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே பாத்திரர். ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, நீர் ஒருவரே பாத்திரர். இன்னும் சத்தமாய், நீர் ஒருவரே பாத்திரர். ஓ
நாவுகளும் அறிக்கையிடத்தக்க நாமம் இருந்த ஆண்டவரே, நம்முடைய ஜனங்களின் நடுவிலே உலாவி ஆண்டவரே நிலை அங்கி தரித்தவராய் இந்த காலை வேளையில் எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறீர். தழும்புகளினாலே நாங்கள் இன்றைக்கும் சுகமடைகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆணியடிக்கப்பட்ட கரம் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரை விடுவிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 38 வருடமாய் படுத்திருந்தவனை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான், ஓ நீ சுகமடைய விரும்புகிறாயா? ஏப்பா நீ இத்தனை வருஷமா கிடக்கல? இந்த காலை ஆராதனையில கர்த்தர் அதை தான் கேட்கிறார். மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. நீ விரும்புகிறாயா? ஆமாண்டவரே, நான் விரும்புகிறேன். உனக்கு உன்னுடைய கண்களிலே வெளிச்சம் உண்டாவதாக, உன்னுடைய காதுகளிலே சத்தம் உண்டாவதாக, உன்னுடைய எலும்புகள் பலப்படுத்தப்படுவதாக, உன்னுடைய கால்கள் கைகள் ஓ கர்த்தருடைய வல்லமையினால் இந்த காலை வேளையிலே ஓ சுகமடைவீர்களாக. எழுந்து நட என்று சொன்ன கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தூக்கி நடத்துவீராக. நன்றி. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வந்த வண்ணமாய் அல்ல மகனே, மகளே, நீ வந்த வண்ணமாய் அல்ல, ஒரு மாற்றத்தோடு புறப்பட்டு போவாய். நீ வெறுமையோடு புறப்பட்டு போக போவதில்லை. ஓ உனக்கு நீ என்ன விரும்புகிறாயோ அதை கொடுத்து அனுப்புவதற்கு, விரும்புகிறதற்கு மேலானவைகளை அதை கொடுத்து அனுப்புவதற்கு கர்த்தர் உம்முடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளுவாராக. கரங்களை கொட்டி உம்முடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு தந்தருளுவாராக. ஓ ஹல்லேலூயா. அப்பா, பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பட்டுமே ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பட்டுமே ஆண்டவரே. ஆண்டவரை உயிர்ப்பிப்பீராக, ஆண்டவரை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தும். இந்த மாதத்தை குறித்த பயங்கள் விலகி போகட்டும். இந்த மாதத்தின் பிரச்சனைகளை குறித்த பயங்கள் மாறி போகட்டும். ஏனென்றால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஓ சர்வ வல்லமை உடையவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், நானே கர்த்தர் என்று சொன்னவர். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களையும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். வியாதிகளோடு வந்தவர்களை தொட்டு ஆண்டவரே, பாடையிலே வந்தவர்களை ஆண்டவரே எழுந்து நடக்க வைத்து உயிரோடு திருப்பி அனுப்பின அதே சர்வ வல்லமை உள்ளவர் இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எது வேணாம் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கிறார்களோ அது வேணாம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்க சபையினுடைய வயது முதிர்ந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனப்பட்டு நடக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காய், இறந்து வீடுகளிலே ஆண்டவரே மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காய் இந்த காலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்ப்ப ஸ்திரீகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காய் ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாமல் அல்லது வேலை இழந்து நிற்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த காலை வேளையில கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசணுமே, உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கணுமே அப்பா. உதவி செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.